டேஞ்சர் ஜோனை பொதுமக்கள் கடந்து செல்கிறார்களா? அபாயகரமான பகுதிக்கு நேரடியாக சென்ற ஆட்சியர். பாதுகாப்பு நடவடிக்கைகள், சுற்றுலா குழுவினருக்கான வசதிகள் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்படும். கரடுமுரடான ஆற்றை கடந்து அருவி பகுதியில் ஆட்சியர் ஆய்வு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஊரின் கடைக்கோடி பகுதியில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்வதை சில சுற்றுலா பயணிகள் வாடிக்கையாக வைத்துள்ளனர். இந்நிலையில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பள்ளங்கி கோம்பை பகுதியில் பெப்பர் ஃபால்ஸ் அமைந்துள்ள நிலையில் அந்த அருவிக்கு வாகனங்கள் செல்லாத கரடுமுரடான சாலையில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்ல அனுமதி இல்லாத பிக்அப், கேம்பர் உள்ளிட்ட வாகனங்களில் அபாயகரமாக சுற்றுலா பயணிகள் அழைத்து செல்லப்பட்டு வருகிறார்கள். இந்த பெப்பர் அருவி வருவாய் நிலத்தில் அமைந்திருப்பதால் இதற்கு இப்பகுதியை சேர்ந்த சிலர் நபர் ஒருவருக்கு 100 ரூபாய் என கட்டணம் நிர்ணயம் செய்து வசூல் செய்து வருகிறார் என வலைதளத்தில் பதிவுகள் வந்ததால் ஏற்கனவே வட்டாட்சியர் பாபு நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதியில் வாகனங்கள் செல்ல தடை விதித்திருந்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஒட்டும் மழை என்றும் பார்க்காமல் அந்த பகுதியில் ஜீப் வாகனத்தில் கரடுமுரடான பாதையில் பயணம் மேற்கொண்டு சுற்றுலா பயணிகள் எப்படி அந்த வழியாக செல்கிறார்கள் என முழுமையாக ஆய்வு செய்தார். தொடர்ந்து அப்பகுதியில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் உடை மாற்றுதல் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும். முறையான நடைபாதை அமைக்கப்படும். அரசின் ஆணையுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ஆட்சியர் உறுதியளித்தார்.